بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أما بعد அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். அவனது சலாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர் தோழர்கள் முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் இந்த மஜ்லிஸிலே மஸ்ஜிதில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரிய அருள் புனிதமிகு ரமலான் மாதத்தை நாம் அடைந்து அதனுடைய கடைசி சில தினங்களிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானுடைய முதல் 20 அந்த நாட்கள் முதல் 2 பகுதிகளை விட ரமதானுடைய கடைசி பகுதியில் அதிக ஈடுபாட்டுடன் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தார்கள். உம்முல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான யஜ்தஹிது ஃபில் அஷ்ரில் அவாஹிர் மா லா யஜ்தஹிது ஃபீ கைரிஹி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானுடைய கடைசி அந்த 10 தினங்களில் 10 இரவுகளில் ரமதானுடைய ஆரம்ப அந்த 2 பகுதிகளை விட நாட்களை விட அதிக இஜ்திஹாதுடன் வணக்க வழிபாடுகளில் அதிக கவனம் எடுத்து ஆர்வம் எடுத்து ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். அதே போன்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், இதா தஹலல் அஷ்ரு, ரமதானுடைய கடைசி 10 நாட்கள் வந்துவிட்டால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷத்த மிஸரஹு, அவர்களுடைய வேட்டியை கீழாடையை இறுக கட்டிக்கொள்வார்கள். இதற்கு விளக்கம் சொல்லும் பொழுது முஹத்திஸீன்கள் சொல்கிறார்கள், ஒன்று வணக்க வழிபாடுகளில் மிகவும் கவனம் எடுத்து ஈடுபடுவார்கள், இரண்டாவது தன்னுடைய மனைவிமார்களை விட்டும் விலகி கொள்வார்கள் என்று சொல்கிறார்கள். எந்த அளவுக்கு சொன்னால் கடைசி அந்த ரமதானுடைய 10 தினங்களிலும் முழுமையாக மஸ்ஜிதிலே இஅ்திகாஃப் இருந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே போன்று வ அஹ்யா லைலஹு, ரமதானுடைய கடைசி 10 அந்த இரவுகளை வணக்கங்களின் மூலமாக இபாதத்துகளின் மூலமாக அஹ்யா, அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வணக்கங்களிலே ஈடுபடுவார்கள், தொழுவார்கள் அல்லது வேறு வேறு இபாதத்துகளிலே ஈடுபடுவார்கள் என்று சொல்லாமல் அஹ்யா என்ற வார்த்தையை சொல்கிறார்கள். அஹ்யா என்று சொன்னால் வணக்க வழிபாடுகளின் மூலமாக உயிர்ப்பிப்பார்கள், கவனம் எடுத்து வணக்கங்களில் ஈடுபடுவார்கள் என்று சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, அவர்களுடன் மட்டும் அவர்கள் நின்று கொள்ளாமல் வஐகவ அஹ்லஹு, அவர்களுடைய குடும்பங்களையும் மனைவிமார்களையும் எழுப்பி விடுவார்கள், வணக்கங்கள் ஈடுபடுவதற்கு எழுப்பி விடுவார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, அப்போ ரமதானுடைய கடைசி அந்த 10 நாட்கள் என்பது 10 இரவுகள் என்பது மிகவும் சிறப்புக்குரிய இரவுகளாக இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது ஒரு அறிஞர் இப்படி எழுதியிருந்தார், அகுலபுஹு ذهب وباقيه
தஹபுன் என்று எழுதியிருந்தார். அரபு மொழி தெரிந்தவர்களுக்கு இந்த வசன நடையும் ஒரு அழகான வசன நடை. அகுலபுஹு தஹப, ரமதானுடைய பெரும்பான்மையான நாட்கள் கடந்து விட்டன. வபாகிஹி தஹபுன், எஞ்சிருக்கக்கூடிய நாட்களுமோ அது தஹப் என்று சொன்னால் தங்கத்தை போன்றது, பொன்னானவை, விலை மதிப்பற்றவை என்று எழுதியிருந்தார். உண்மையிலே அன்புக்குரியவர்களே, இப்னு உசைமீன் ரஹிமஹுல்லா அவர்கள், அதேபோல் இன்னும் சில அறிஞர்கள் அவர்களுடைய ஒரு விளக்கம்தான், யாரெல்லாம் ரமதானை வரவேற்பதில் ரமதானுடைய ஆரம்ப அந்த நாட்களில் ஏதாவது அவர்களிடத்திலே ஒரு தக்சீர் ஏற்பட்டிருந்தால், வணக்க வழிபாடு ஈடுபடுவதில் ஒரு குறைவு அல்லது ஒரு பொடுபோக்குத்தன்மை, அலட்சியம் ஏற்பட்டிருந்தால் அவர்கள் நம்பிக்கை இழக்கக்கூடாது. ரமதானுடைய கடைசி நாட்களை, குறிப்பாக அந்த ரமதானுடைய கடைசி 10 தினங்களையும் 10 இரவுகளையும் வணக்கங்களின் மூலமாக உயிர்ப்பித்து அவர்கள் ரமதானை வழி அனுப்பி வைக்கட்டும் என்று சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, நாமும் சில வேளை ரமதானுடைய ஆரம்ப நாட்களில் வணக்க வழிபாடு நம்மிடத்தில் ஒரு தக்சீர் ஏற்பட்டிருக்கும், ஒரு அதாவது தகாவுன், ஒரு பொடுபோக்கு தன்மை, அலட்சிய போக்கு ஏற்பட்டிருக்கும். இப்பொழுது இன்னும் ஒரு 5 அல்லது 6 நாட்கள் இருக்கிறது, 5 இரவுகள் இருக்கிறது. அந்த 5 இரவுகளில் கூட லைலத்துல் கத்ருடைய இரவு வரலாம். அன்புக்குரியவர்களே, எனவே இந்த நாட்களை, குறிப்பாக எதிர்வரக்கூடிய இந்த இரவுகளை முடிந்த அளவு நாம் என்ன செய்யணும், வணக்க வழிபாடுகளை நம்ம கழிக்க நாம் முன்வர வேண்டும், ஆர்வப்பட வேண்டும். அன்புக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ரஹிம அன்ஃபு ரஜுலின், ஒரு மனிதனுடைய மூக்கு மண்ணை கவ்வட்டும், ஒரு மனிதன் இழிவடையட்டும் என்று சொல்கிறார்கள். முக்கியமான 3 விடயங்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதிலே ஒரு விடயம்தான் ரஹிம அன்ஃபு ரஜுலின், ஒரு மனிதன் இழிவடையட்டும், அவருடைய மூக்கு மண்ணை கவ்வட்டும் என்று சொல்லிட்டு ஒரு விடயம் சொல்கிறார்கள். மன் அதரக ரமதான் சும்ம இன் சலஹ ஃபலன் ஃபலை யுஃபர லஹு, யார் ரமதான் மாதத்தை அடைந்து, ரமலான் மாதம் என்பது ஒரு மனிதனுக்கு மன்னிப்பை பெற்று தரக்கூடிய மாதம். அல்லாஹு தஆலா சியாமின் மூலமும் பாவ மன்னிப்பு வழங்குகிறான். மன்சாம ரமதான் ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, யார் ஒருவர் ஈமானுடனும் நன்மையை ஆதரவு வைத்தவராக அல்லாஹ்வுக்காக நோன்பு நோற்றால் அவருடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. அதே போன்று மன்காம, அதாவது ரமதான் ஈமானன் வஹ்திசாபன், யாரெல்லாம் ரமதானிலே ஈமானுடன் இஹ்திசாபுடன் நின்று வணங்குகிறார்களோ அவர்களுடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. மன்காம லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ருடைய இரவிலே யார் நின்று வணங்குகிறாரோ அவருடைய முன்பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றன. அப்ப நோன்பின் மூலமாகவும் இரவு வணக்கங்களின் மூலமாகவும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன ரமதான் மாதத்திலே. அன்புக்குரியவர்களே, அப்ப ரமதான் மாதம் என்பது நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, யார் இந்த வாய்ப்பை அடைந்து ரமதானை விட்டும், ரமதான் இவரை விட்டும் பிரியாவிடை அடையும் பொழுது, பிரிந்து செல்லும் பொழுது இவருக்கு மன்னிப்பு கிடைக்கவில்லையோ, அந்த ரமதானின் மூலமாக இவர் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளவில்லையோ, அவருடைய மூக்கு மண்ணை கவ்வட்டும், அவர் இழிவடையட்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுவார்கள். என அன்புக்குரியவர்களே, நாம் இந்த ரமதானை விட்டும் பிரியும் பொழுது, அல்லது ரமதான் நம்மை விட்டும் பிரியும் பொழுது நாம் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா 30 நாட்களும் சுவர்க்கத்துடைய வாசல்களை திறந்து வைத்திருக்கிறான், நரகத்துடைய வாசல்களை மூடியிருக்கிறான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இரவும் நரகத்துக்குரியவர்கள் விடுதலை செய்யப்படுகிறார்கள். எனவே இப்படியான அல்லாஹு தஆலா மகத்தான பாக்கியங்களை, வாய்ப்புகளை நாம் தந்து மன்னிப்பை பெற்று சுவர்க்கத்துக்குரியவர்களாக மாறாவிட்டால், நரகத்திலிருந்து நாம் விடுதலை பெறாவிட்டால் உண்மையில் நாம் கை சேர்த்துக்குரியவர்கள். அன்புக்குரியவர்களே, எனவே எதிர்வரக்கூடிய இந்த இரவுகளில் நாம் குறிப்பாக முக்கியமான சில வணக்க வழிபாடுகளின் மூலமாக அந்த இரவுகளை, நாட்களை உயிர்ப்பிக்க வேண்டும்.
அதில் குறிப்பாக நம்ம ஜமாத்து தொழுகையில் கடமையான தொழுகையில் பேணுதலாக இருக்கணும். சில பேர் இரவு நேர தொழுகையில் அது நல்ல ஒரு காரியம், நல்ல விஷயம்தான், பாராட்டுக்குரிய ஒரு சிறப்பான விஷயம். தராவீஹ் கியாமுல் லைலில் மிகவும் கவனம் எடுப்பாங்க. ஆனால் மகரிபுடைய ஜமாத், சில வேளை இஷாவுடைய ஜமாத் அவர்களுக்கு தவறிவிடும். அதே போன்று சிலர் என்ன செய்வாங்க, ஃபஜ்ருடைய ஜமாத்தை மிஸ் பண்ணிடுவாங்க. அன்புக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பொதுவாக சொல்கிறார், இது ரமதானுடைய காலத்தில் மட்டுமல்ல, மன் சல்லா ஃபி ஜமாஅத்தின் அல் இஷா, ஒருவர் இஷாவுடைய தொழுகையை ஜமாத்தாக தொழுதால் அவர் ஃபகஅன்னமா காம நிஸ்ஃபல் லைல், பாதி இரவு நின்று வணங்கிய நன்மை பெறுகிறார். இது ரமதானில் மட்டுமல்ல, எல்லா காலங்களிலும் நம்ம இஷாவுடைய தொழுகையை ஜமாத்தாக தொழுதுட்டோம் என்று சொன்னால் பாதி இரவு நின்று வணங்கிய நன்மை நமக்கு கிடைக்குது. ஒமன் சல்ல சுபுஹ ஃபி ஜமாஅத்தின், ஒருவர் சுபஹுடைய தொழுகையை ஜமாத்தாக தொழுதால் ஃபகஅன்னமா காமல் லைல குல்லஹு, அவர் இரவு முழுமையாக நின்று வணங்கிய நன்மை அடைந்து கொள்கிறார். எனவே நாம் இதில் கவனமாக இருக்கணும். எந்த அளவு நாம் கியாமுல் லைல் தராவீஹ் தொழுகையிலே கவனம் எடுக்கிறோமோ, இரவு வணக்கங்கள் அதை விட பல மடங்கு கடமையான தொழுகையில் நம்ம கவனம் எடுக்கணும். முடிஞ்சளவு நம்ம ஜமாத்தாக கட்டாயம் தொழுது கொள்ள வேண்டும். ஏன்னா முழு இரவு தொழுத நன்மை நமக்கு கிடைக்கிறது. அதே அன்புக்குரியவர்களே, இரவு நேர தொழுகையை நாம் இமாமுடன் தொழுதால், ஜமாத்தாக தொழுதால் அதற்கும் சிறப்பு இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, மன் சல்லா மஅல் இமாம் ஹத்தா யன்சரிஃப், ஒருவர் இரவு நேர தொழுகையை, அது தராவீஹ் கியாமுல் லைல் எல்லாம் இரவு நேர தொழுகை தான், ஜமாத்தாக தொழுகிறார் இமாமுடன், எதுவரைக்கும் இமாம் முடிக்கும் வரைக்கும் தொழுகிறார், அவருக்கு குத்திப கியாமு லைலத்தின், இரவு முழுமையாக நின்று வணங்கிய நன்மை எழுதப்படுகிறது. என் அன்புக்குரியவர்களே, இந்த நாட்களில் இந்த இரவுகளில் நாம் இதை கவனத்தில் எடுக்கணும். அடுத்ததாக நாம் அதிகமாக குர்ஆன் ஓதிருப்போம். சில வேளை ஆரம்ப நாட்களில் நாம் குர்ஆன் திலாவத் ஓதுவதில் சில குறைவு இருந்திருக்கும். எஞ்சிய நாட்களில் அதிகமாக வேகமாக இன்னும் அதிகமாக நம்ம குர்ஆனை ஓத வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது ரமதானுடைய எல்லா இரவுகளிலும் குர்ஆனை ஓதிருக்கிறார்கள். முதாரசா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதி இருக்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி அவர்களுக்கு ஓதி காண்பிப்பார்கள், நபி அவங்க கேட்டுக்கொண்டிருப்பாங்க. திரும்ப நபி அவர்கள் ஓதுவார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருப்பார்கள். இப்படி அதிகமாக குர்ஆன் திலாவத் செய்திருக்கிறார்கள். அடுத்தது அன்புக்குரியவர்களே, நாம் இந்த இரவுகளில் லைலத்துல் கத்ருடைய இரவை தேடக்கூடிய நாம், அந்த 1000 மாதங்களை விட சிறந்த இரவை தேடக்கூடிய நாம் அதிகமாக துஆ பிரார்த்தனை ஈடுபட வேண்டும். இரவுடைய ஒரு பகுதியை நாம் என்ன செய்யணும், துஆவுக்காக நாம் ஒதுக்கணும், பிரார்த்தனைக்காக வேண்டி. அல்லாஹு தஆலா சூரா பக்ராவில் உங்களுக்கு தெரியும், ரமதானுடைய அந்த சிறப்பு, ரமதானுடைய செய்தியை பற்றி, நோன்புடைய சட்டங்களை பற்றி சொல்லக்கூடிய அந்த வசனங்களுக்கு மத்தியிலே 185 அல்லாஹு தஆலா ரமதானை பற்றி சொல்கிறான். 187 188 வசனத்தில் வந்து நோன்புடைய சட்டங்களை சொல்கிறான். அந்த 2 வசனங்களுக்கு இடையில 186 வசனத்தில் வந்து முக்கியமான ஒரு வணக்கத்தை சொல்கிறான். ரமதானுக்கும் நோன்புக்கும் இடையில. ஏன் தெரியுமா, ரமதான் காலத்தில் வந்து நம்ம குறிப்பாக அந்த வணக்க வழிபாடுகளை கவனம் செலுத்தணும் என்பதற்காக. அதுதான் துஆ பிரார்த்தனையாக இருக்கிறது. وَإِذَا سَأَلَكَ عِبَادِي أَنِّي فَإِنِّي قَرِيبٌ أُجِيبُ دَعْوَةَ الدَّاعِ إِذَا دَعَانِ. அன்புக்குரியவர்களே, என்னுடைய அடியார்கள் உங்களிடத்திலே என்னை பற்றி கேட்டால் நிச்சயமாக நான் அவர்களுக்கு சமீபமாக இருக்கிறேன். அல்லாஹு தஆலா நமக்கு நெருக்கமாக இருக்கிறான். அன்புக்குரியவர்களே, உஜீபு தஅவத தாஇ, என்னை அழைக்கக்கூடியவர் என்னை அழைத்தால் அவருக்கு நான் பதிலும் அளிக்கிறேன். பாருங்க, நல்ல அழகான வார்த்தை. அல்லாஹு தஆலா ஃபஇன்னி கரீப் என்று சொல்கிறான். கரீப், நான் என்னுடைய அடியார்களுக்கு சமீபமாக இருக்கிறேன், நெருக்கமாக இருக்கிறேன். அப்போ கரீப், அடுத்தது உஜீப், நான் அவர்களுக்கு பதிலும் அளிக்கிறேன். நெருக்கத்தை மட்டும் அல்லாஹ் சொல்லல, என்னை பிரார்த்தனை செய்தால் அவர்களுக்கு நான் பதிலும் அளிக்கிறேன். நம்ம எத்தனை பேர் துஆ செய்கிறோம்? அன்புக்குரியவர்களே, அதிகமாக நம்ம பிரார்த்தனை ஈடுபட வேண்டும். இம்மை மறுமையுடைய எல்லா நலவுகளையும் நம்ம கேட்கணும்.
ஏன்னா இந்த இரவுகள் என்பது மகத்தான இரவுகள். ஏதாவது ஒரு இந்த இரவுகளில் லைலத்துல் கத்ருடைய இரவாக இருக்கலாம். அப்போ மகத்தான இந்த இரவில் நம்ம அதிகமாக அல்லாஹ்ட்ட துஆ செய்யணும். குறிப்பாக நம்ம உலகத்தை மட்டும் கேட்கக்கூடாது. நம்ம உலகத்தை மட்டும் கேட்டோம்னு சொன்னால் உலகம் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ரால சொல்கிறார் 200வது வசனத்தில் வந்து ஃபமினன் நாசி மை யகூலு, மக்களில் சிலர் பேர் இருக்கிறார்கள், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா, யா அல்லாஹ் உலகத்திலே எங்களுக்கு அனைத்தையும் தந்துவிடு என்று உலகத்தை மட்டும் கேட்பார்கள். அல்லாஹ் சொல்கிறான் வமா லஹு ஃபில் ஆஹிரத்தி மின் ஹலாக், அவர்களுக்கு மறுமையில் எதுவும் கிடையாது. அப்போ உலகத்தை மட்டும் கேட்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் உலகத்தை கொடுப்பான், மறுமையில் எதுவும் கிடைக்காது. ஆனால் நல்ல மக்கள் முஃமின்கள் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர் எப்படி துஆ செய்வாங்க? அதாவது வமின்ஹும், அவர்களில் மக்களில் சில பேர் இருக்கிறார்கள், மையக்கூல், அவங்க பிரார்த்தனை செய்வாங்க, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆஹிரத்தி ஹசனா வகினா அதாபன்னார், யா அல்லாஹ் எங்களுக்கு உலகத்திலும் சிறந்ததை தருவாயாக, மறுமையிலும் சிறந்ததை தருவாயாக, நரகத்துடைய தண்டனையிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. எனவே நம்ம இந்த ஒரு துவாவை அதிகப்படுத்தணும். இது நம்ம இம்மையும் நமக்கு கேட்ட மாதிரி இருக்கும், மறுமையும் நம்ம கேட்ட மாதிரி இருக்கும், நரகத்திற்கு நம்ம பாதுகாப்பு திட்ட மாதிரி இருக்கும். அதே அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம அதிகமாக துவாவை அதிகப்படுத்த வேண்டும். அல்லாஹு தஆலா ஒவ்வொரு இரவுடைய கடைசி பகுதியில் கீழ் வானத்துக்கு இறங்குகிறான், 3 அழைப்பு விடுக்கிறான். மையதுஊனி, இடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடியவர்கள் யார் இருக்கிறார்கள்? நம்ம சஹரில் முழிச்சு கொண்டிருக்கக்கூடிய நேரம், நாமெல்லாம் பெரும்பாலும் ரமதானுடைய இரவுடைய கடைசி பகுதி நம்ம முழிச்சிட்டு இருப்போம். அந்த நேரத்தில் வந்து சில வேளை நம்ம சஹர் செஞ்சுட்டு நம்ம ஃபஜ்ருடைய அதானுக்கு நேரம் இருக்கும், அல்லது சஹரு சாப்பிட்டதுக்கு நேரம் இருக்கும். நாம் அந்த நேரங்கள் என்ன செய்வோம்? கவனம் இல்லாமல் இருந்து கொண்டு இருப்போம். ஒரு 10 நிமிடம் 15 நிமிடம் தனிமையில் நம்ம உட்கார்ந்து நம்ம 2 ரக்காத் தொழுதுட்டு நம்ம தனிமையில் நம்ம அல்லாஹ்ட்ட துஆ செய்யணும். அல்லாஹு தஆலா அழைப்பு விடுக்கிறான், மையதுஊனி, இடத்துல பிரார்த்தனை செய்யக்கூடிய யார் இருக்கிறார்? ஃபஅஸ்தஜீப லஹு, நான் அவர்களுக்கு பதில் அளிப்பேன். வமை யஸ்அலுனி, இடத்துல கேட்கக்கூடிய யார் இருக்கிறார்களா? ஃபஉதியஹு, நான் அவர்களுக்கு வழங்குவேன். வமை யஸ்தக்ஃபிருனி, இடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய யார் இருக்கிறார்கள்? அவருக்கு நான் பாவ மன்னிப்பு வழங்குகிறேன். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த இரவுகளில் நாம் அதிகமாக துஆவை அதிகப்படுத்துவோம். அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் நபீனா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். அன்புக்குரிய சகோதரர்களே, லைலத்துல் கத்ருடைய இரவை தேடக்கூடிய நாம் கவனம் எடுக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான இபாதத்தான் இஸ்திக்ஃபார், தௌபா. நம்முடைய பாவங்களுக்காகவே நம்ம எல்லா இடத்துல தௌபா செய்ய வேண்டும், இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா தௌபா செய்யக்கூடியவர்களை, யாரெல்லாம் தங்களுடைய பாவங்களை நினைத்து மனம் வருந்தி எல்லா இடத்துல துஆ செய்கிறார்களோ, பாவ மன்னிப்பு கேட்கிறார்களோ, அவர்களை விரும்புவதாக சொல்கிறான். இன்னல்லாஹ யுஹிப்புத் தௌவாபீன், அல்லாஹு தஆலா தௌபா செய்யக்கூடியவர்களை விரும்புகிறான், நேசிக்கிறான். அல்லாஹ்வுடைய பேர் அத்தௌவாப், பாவங்களை மன்னிக்கக்கூடியவன். கஃபார், அதிகம் மன்னிக்கக்கூடியவன். கஃபூர், அதிகம் மன்னிக்கக்கூடியவன். அன்புக்கு எனவே நம்ம அதிகமாக தௌபா செய்ய வேண்டும். யா அய்யுஹல்லதீன ஆமனூ தூபு இலல்லாஹி தௌபத்தன் நசூஹா, அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்விடம் நீங்கள் கலப்பற்ற முறையில், தூய்மையான முறையில் தௌபா செய்யுங்கள். இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, அத்தௌபத்துன் நசூஹ், தூய்மையான தௌபா என்று சொன்னால் அர்ருஜூ இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் மீளுவது என்று சொல்கிறார்கள். இமாம் ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, ஏன்னா இன்றைக்கு நம்ம மக்கள் வந்து தௌபாவை வந்து ஒரு சடங்காக எடுத்துக்கிறார்கள். ஏதாவது 27வது நாளில் மட்டும்தான் நம்ம தௌபா செய்யணும், குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும்தான் நம்ம தௌபா செய்யணும் என்ற ஒரு புரிதல் இருக்கிறது. உண்மையான தௌபாவுக்கு ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் விளக்கம் சொல்றாங்க. அதாவது அன்துபுகில அத்தம்ப கமா அஹ்பப்தஹு, நீ எந்த பாவத்தை செய்து கொண்டிருந்தாயோ
நீ தௌபா செஞ்சதுக்கு பின்னால அந்த பாவத்தை நீ வெறுக்க வேண்டும். எப்படி நேசித்து விரும்பி பாவத்தை செய்தாயோ அந்த பாவத்தின் மீது உனக்கு ஒரு வெறுப்பு வர வேண்டும். அதே போன்று வதஸ்தக்ஃபிரு மின்ஹு இதா தக்கர்தஹு, அந்த பாவத்தை எப்போதெல்லாம் நீ நினைக்கிறாயோ அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் தௌபத்துன் நசூஹ், கலப்பற்ற தூய்மையான தௌபான்னு சொல்கிறார்கள். அதே போன்று அல்லாஹு தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனு தூபு இலல்லாஹி தௌபத்தன் நசூஹா, இந்த அத்தௌபா அன் நசூஹுக்கு இமாம் பகவி ரஹிமஹுல்லா அவர்கள் அவருடைய மஆலிமு தன்சீல் தஃப்சீரில் அந்த அத்தௌபா நசூஹுக்கு உமர் இப்னு ஹத்தாப், உபய் இப்னு கஅப், முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹும் அவருடைய விளக்கத்தை சொல்றாங்க. உண்மையான தௌபா, தூய்மையான தௌபான்னு சொன்னா, அதாவது ஒருவர் தௌபா செஞ்சதுக்கு பின்னாடி அவர் திரும்ப அந்த பாவத்தின் பக்கம் மீளக்கூடாது, திரும்பக்கூடாது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க. எப்படி கால்நடைகளிலிருந்து பால் கறந்தெடுக்கப்படுமோ, கால்நடைகளிலிருந்து கறக்கப்பட்ட பால் திரும்ப அந்த கால்நடைகளுடைய பால் மடிக்கு திரும்பி செல்லாதோ, அதே போன்று தூய்மையான முறையில் தௌபா செய்தவர் அந்த பாவத்தின் பக்கம் திரும்பி செல்ல மாட்டார். இதுதான் தௌபா நசூஹ்னு சொல்றாங்க. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த நிபந்தனைகளை நம்ம உள்ளத்தில் கவனம் கொண்டு உயிரோட்டமான உண்மையான தௌபாவாக நாம் அதிகமாக இந்த நாட்களில் இந்த இரவு நம்ம கேட்போம். நமக்காக, நமது பெற்றோருக்காக, நமது மனைவி மக்களுக்காக, எல்லா முஸ்லீம்களுக்காக நம்ம துவா செய்வோம். அதே அன்புக்குரிய சகோதரர்களே, பெருநாளைக்கு அதாவது பெருநாளுடைய தினத்திலே நாம் ஜகாத்துல் ஃபித்ரை நாம் நிறைவேற்றுவோம். அதே போன்று பெருநாளுடைய தொழுகையை நம்ம முடிந்த அளவு நபியுடைய சுன்னாவை பின்பற்றி திடலிலே முசல்லாவை நாம் தொழுவோம். அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.